வணக்கம்ங்க. 26/4/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. வாங்க திருப்பூர் மார்க்கெட் விலை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மிளகாய் பார்த்தீங்கன்னா 500 700 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 16 கிலோ ஆனால் 1 கிலோ 40 விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய், கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப்பாக வருதுங்க. கரும்பு முருங்கை 25 to 28க்கும், செடி முருங்கை 25க்கும், மரத்துக்காய் 20 விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 1000 குறைந்தபட்ச விலையாக 700 வரைக்கும் அவரைக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 அதிகபட்ச விலையாக 600 வரைக்கும் புடலங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை 300 to 500க்கும், தரையில் வர சுரை 100 to 200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 850 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 13 to 14 கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு சில கட்டு பார்த்தீங்கன்னா சைனிங்கு நல்லா காய் ஒரே மாதிரி வருதுங்க. கட்டுக்கு 200 வச்சு போகுதுங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 600 500 தான் போகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி 200 to 500ங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி 30 கிலோ கொண்ட போய் 600 to 800 வரைக்கும் பீட்ரூட் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி 1 கிலோ 140 150, செகண்ட் குவாலிட்டி 120, தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டுகள் 60 to 80. தக்காளி விலை கடந்த ஒரு வாரத்திற்கு அப்புறம் கடந்த 2-3 தினங்களாக பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் உயர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லாங்க. விவசாய மத்தியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற தக்காளிகள் விவசாயிகளுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் இருந்தாலும் காய் பெருசாக ஈல்டு பிடிக்காதுங்க. இன்றைக்கி சாகோ முதல் ரகம் 500 மதன் 450 400க்கும், சிவம் செகண்ட் குவாலிட்டி 300 to 350க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. எல்லாமே தெளிவாக இருக்கிறதா மட்டும்தான் இந்த ரேட்டு. காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கடைக்கோடு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 பழைய காயில் தக்காளி விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 20 விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலைங்க புதினா தலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 7 வரைக்கும் புதினா விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை பார்த்தீங்கன்னா 400 600 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் 15ங்க, சில்லறை விற்பனை 20 to 25. உருளைக்கிழங்கு 1 கிலோ 50 ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 30. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி 60 to 70, செகண்ட் குவாலிட்டி 40 50. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 400 to 600, ஹோல்சேல் ப்ரைஸ் 15, சில்லறை விற்பனை 30. நெல்லிக்காய் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் 20 to 30, சில்லறை விற்பனை 40 to 50. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150, சில்லறை விற்பனை 1 கிலோ 20. சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸ் 15 25 வரைக்கும் போகுதுங்க. சில்லறை விற்பனை 40 விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் 20 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 400 ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை ரேட் வச்சு வருங்க 400 காய் பச்சைக்காய்ங்க. வெண்டங்காய் 17 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 500 700 வரைக்கும் வெண்டங்காய் விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா 400 500 வரைக்கும் இன்றைக்கி கொத்தாவரம் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 400 to 500 வரைக்கும் கத்திரிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா 18 to 20 கொண்ட போய் 400 பொரியல் தட்டை விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி 60 80 வரைக்கும் இஞ்சியின் தரத்தை பொறுத்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் விலை உயர்வுங்க. அதிகபட்ச விலையாக எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 200 மேலே விற்பனை ஆகுதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டியில், செகண்ட் குவாலிட்டியில் 180 150, புள்ளிக்காயில் 50 70 100 வரைக்கும் போகுதுங்க. எலுமிச்சம்பழம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் விலை காட்டுக்குள்ளே விலை உயர்ந்துருச்சுங்க. வெங்காயம் இருக்கும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் 45 வரைக்குமே பிடிச்சிருக்கிறாங்க. காய் இருக்கிற விவசாயிகள் பார்த்து கொடுத்துக்குங்க. காய் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போதும். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது இன்றைக்கி 30 35 37 38 40 தான் பிடிக்கிறாங்க. நல்ல குவாலிட்டி நல்ல கலர் இருந்தால் இன்றைக்கும் 45 வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. ப்ளஸுக்கும் கூட வாங்கிக்கிறாங்க, 40 ப்ளஸும் கூட.
காய் இருக்கும் விவசாயிகள் பார்த்து கொடுத்துக்குங்க. விலை ஏறிடுச்சு. வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அரசாணிக்காய் 40 மூட்டை 400க்கும், காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும். பூசணிக்காய் 40 மூட்டை 400 to 500க்கும், காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 to 5, மார்க்கெட் ரேட் 6 to 10 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் 25 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 450, 500ங்க. சிறிய பூ வந்தால் பூ 10 ரூபாய்ங்க, பெரிய பூ வந்தால் 20 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. தேங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தேங்காய் பருவட்டு பார்த்தீங்கன்னா கிலோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா 40 to 50 ரூபா வரைக்கும் போகுதுங்க. சில்லறை விற்பனை காய் பார்த்தீங்கன்னா பருவட்டு தேங்காய் 20 to 24, மீடியம் சைஸ் 16 to 17, 18, நச்சுப்பொடி 10 to 12ங்க. சுண்டைக்காய் ஹோல்சேல் ப்ரைஸ் 1 கிலோ 20 to 30 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் 1 கிலோ கழிச்சக்காய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 40 மூட்டை 300 ரூபாய்க்கு போகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் 400 to 450, செகண்ட் குவாலிட்டி 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தாள் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பூர் மார்க்கெட், ஒட்டச்சத்திரம் மார்க்கெட், விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு, அதுவும் நர்சரியில் என்னென்ன அவைலபிள் இருக்குது, எந்த பட்டத்துக்கு என்னென்ன அது போடலன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்து பயனடைக்கலாங்க. நன்றி, வணக்கம்.